கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. தமிழ் எல்லாருக்கும் ஓகேவா? இல்ல if I want to speak in English I can do that in between. இங்கிலீஷ்ல ஓகே. ஓகே. சோ இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மீண்டுமாக ஆண்டுடைய சமூகத்துல நிற்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பெரிதான வாய்ப்பிற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். I want to give thanks to my dear Lord Jesus Christ for giving me another opportunity to stand in midst of you to praise and worship God's name. Hallelujah. Hallelujah. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? Hallelujah. ஆமென். ஒரு அருமையான ஆராதனையை கர்த்தர் நம்முடைய மத்தியிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். Hallelujah. கல்யாண பாஸ்டர் ஜேக்கப் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காக பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். I want to give a special thanks to Pastor Jacob and his family, and I want to give another thanks to each and everybody present here in our God's house today. We are going to worship our Lord for a few minutes and then we are going to meditate His word. Hallelujah. அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, shall we all close our eyes? We are going to see His face. Hallelujah. We are going to say, என்னை நிரப்பிடுங்கப்பா. Hallelujah. I want to get filled in my vessel. Hallelujah. என் பாத்திரம் நிரம்பும்படி நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? Hallelujah. என் பாத்திரம் இன்னைக்கு நிரம்பணும்ப்பா. I want to get filled by your spirit, Father God. Hallelujah. 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 ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. Hallelujah. Wherever the Holy Spirit is, there comes the victory. Hallelujah. We all need His Spirit. How many of you want to say that I need your Spirit, Lord? Say, I need your Spirit, Lord. I want to get strong enough to face every struggles in my life. Father God, I can't do with my own strength, with my own ability, but my God, that Father, I can do by your Spirit, God. Hallelujah. Amen. அவரை வரவேற்போமா? Hallelujah. நிரப்பிடுங்க. Amen. Thank you, Jesus. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. கரங்களை சொல்ல முடியுதா? நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. வாஞ்சையின் தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். வாஞ்சையின் தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். உந்தன் ஆவியின் பாடுவோம் சத்தம் உயர்த்தி அபிஷேகத்தால். Lift up your voice and say, I want to get filled by your Spirit, my Lord. Hallelujah. ஆவியின் ராஜா, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்கப்பா. ஓ நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க சொல்லுவோம். இசையா நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க ராஜா. உன்னதோடு உந்தன்
right now. Hallelujah. எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற வாஞ்சையோடு இருக்கிறீங்க? Hallelujah. அப்படியே எழுந்து நிற்போம். Shall we all stand? Hallelujah. We are going to sing. Amen. காட்டு மரங்களின் கிச்சிலி போல் என் நேசர் அதோ நிற்கிறார். Hallelujah. இயேசுவே என் ஆத்ம நேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாய் 10,000களில் சிறந்தோர் என்று சொல்லி ஆமென். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு பழைய பாடல், பாரில் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி we are going to put our hands together. We are going to praise his name. Hallelujah.
சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நன்றி ராஜா. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பிலே சாய்ந்திடுவே. I want to lay on his heart. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பிலே சாய்ந்திடுவே. மணவாளியே வா என்பாரே, நானும் சொல்லுவேன் நன்னேரமே. மணவாளியே வா என்பாரே, நானும் சொல்லுவேன் நன்னேரமே. இயேசுவே in 16 thousands. Hallelujah. Yesuve Saronin Rojave Lili Pushpavoma Yesaya. The glory of God is coming upon you. He is coming next to you. பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. We thank you, Father Lord. We are in your presence. We want to hear from you, Lord. Speak to us, Holy Spirit. We open our hearts, we open our mind, we open our ears, and we want to hear you. And we want to hear the voice of Lord today, Father God. Speak to us, speak to us. Whoever it may be, Father God, who wants to listen to your voice, who came with pain, who came with the longing for so many things in the prayers, Father Lord. They should not be going outside this church without receiving anything today. Father, they have to receive your spirit. They want to get the answers for the prayer requests they have given to you, Father Lord. Thank you, Jesus. In Jesus' mighty name, we praise and worship. Amen, amen, amen. Hallelujah. உட்காரலாம். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாக அருமையான திருச்சபையில தேவ பிள்ளைகள் மத்தியில ஆண்டவரை கொண்டு வந்ததுக்காக நன்றி சொல்லுகிறேன். கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பதாக நானும் என்னுடைய தாயாரும் நம்முடைய சபையிலே அருமையான போதகர் எங்களை அழைத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஊழியம் செய்யும்படி எங்களுக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. அருமையான தாயார் அவர்கள் இப்பொழுது சென்னைக்கு நானும் அம்மாவும் திரும்ப போய் என்னுடைய ஆலய பணியின் காரியம் இப்பொழுது துவங்கி இருக்கிறது. நாங்கள் இங்கு வந்த பொழுது ஆலயம் பணி காரியம் துவங்காமல் இருந்தது. ஆனால் கர்த்தர் ஜெபத்தை எல்லாம் கேட்டு இப்பொழுது ஆண்டவர் அவருக்காக ஒரு புதிய ஆலயத்தை கட்டும்படியாக எங்களை பலப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. God has given the capacity and the ability to build a new church for the people, for the believers in Chennai, and we have started the work last week. I'm so glad that because the last time when I came over here and that moment we didn't have any chance and we don't have the capacity to build a new church, but God have given the ability and capacity and the strength and the grace and mercy moreover everything. Hallelujah. ஆண்டவர் இப்பொழுது எங்களுக்காக கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். அருமையான வர்ஷிப் டீமுக்கு ஒரு மிகுந்த ஒரு பாராட்டுகளை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆராதனை செய்கிற வேளையிலே ஒரு பயங்கரமான தேவ பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடுகிறது என்னால உணர முடிந்தது. ஹல்லேலூயா. இந்த பரலோகத்துல ஒரு வாய்ஸ் இருக்கு. We call it as an angelic voice. Hallelujah. Angelic choir. அது எல்லா இடத்துலயும் வராது.
அது உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்கள் மத்தியில தான் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த இடத்துல உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்கள் இருக்கிறீர்கள் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு, சாட்சிகளை சொல்லிவிட்டு நான் வசனத்துக்கு நேரா கடந்து போகிறேன். ஆமென். என்னுடைய முழு பெயர் சேபா சிம்சோன். சோ என்னை வீட்டுல சிம்சோன்னு கூப்பிடுவாங்க, ஒர்க்ல எல்லாம் என்னை சிம்சன் கூப்பிடுவாங்க. நான் பேசிக்கலி நான் ஒரு பிசியோதெரபிஸ்ட். இப்பொழுது நான் NHSல ஸ்பெஷலிஸ்ட் பிசியோதெரபிஸ்டா இருக்கிறேன். ஆண்டவர் என்னை இந்த தேசத்துக்கு 2023ஆம் ஆண்டு என்னை கூட்டிக் கொண்டு வந்தார். அந்த நேரத்துல என்னுடைய தகப்பனார், ஒரு பேர் ஜெரமியா முத்துராஜ், அவர் 2021ஆம் ஆண்டு மரித்து போனார். 2021ஆம் வருஷத்துல நமக்கு கோவிட் நிறைய இருந்தது, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க கூடும். அந்த நேரத்துல தான் என்னுடைய அப்பா ஊழியக்காரரா இருந்தாங்க. என்னுடைய சபை சென்னையில ராமாபுரம் என்று சொல்லக்கூடிய பகுதியில உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டாக்டர் எம்ஜிஆர் உடைய வீட்டுக்கு பின்பதாக எங்களுடைய சபையுடைய வீடு இருக்கிறது. எல்லாமே வாடகையில தான் இருக்கிறது. அந்த நேரத்துல தான் ஆண்டவர், என்னுடைய அப்பா இறந்த போது எனக்கு வயது 23 வயது. When I lost my dad, I was 23 years old. He passed away due to COVID. But what happened? அந்த நேரத்துல என்னால என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. Because our ministry is very special. Because our ministry, the church ministry, what we are doing back home is for the people who are unreached and people who are coming from first generation. அதாவது இந்து மார்க்கத்திலிருந்து மற்ற மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிறதான அந்த நபர்களுக்காக, அந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறோம். இப்ப என்னன்னா, அப்பா இறந்த பொழுது அநேகர் எங்களிடத்துல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. They started asking question to me, why God have not given or answered your prayers? Because I was kneeling down. 3 நாளைக்கு நான் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறேன். Continuously I was knelt down for 3 days on next to my dad's bed. He was struggling to he was in a situation of life and death. அதாவது மரண போராட்டத்தில் என் தகப்பனார் இருக்கும் பொழுது 3 நாள் நான் முட்டியிலே நின்று, என் முட்டியில இருந்து ரத்தமே வந்துருச்சு ஒரு கட்டத்துல. எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே என்னுடைய அப்பாவுக்கு மீண்டும் ஜீவனை கொடுங்க. ஹalleluya. I was asking God, give my dad at least 5 more years, Lord. He want to do this ministry, and I said, I'm not ready to take this responsibility. Hallelujah. Taking control or taking responsibility of a family is not easy. Hallelujah. But think about how much challenge I have to face. If so many people are coming in the church, that means that so many families are coming inside the church, and I'm not having the ability, I'm not having the responsibility, I'm not having the strength right at the moment to bear everything on my shoulder. Hallelujah. நான் கொஞ்சம் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் பேசுறது அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் புரியும். ஆமென். This hardship, this is the testimony God have given in my life. அப்போ ஜெபித்தேன் 3 நாள். After 3 days he got readmitted in the hospital, and then doctor told one fine morning, they said that he is not having the lung alveoli and everything ruptured now, and there is no life, there is no signs of life in his body. He is just having the artificial mechanical ventilation la da avanga irundanga. Then and he said, doctor சொன்னாங்க, he passed away. And I couldn't actually take that word. என்னால அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள முடியல. நான் அப்பொழுதுதான் என் தம்பியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். தம்பியை விட்டுட்டு நான் திரும்ப ஹாஸ்பிட்டல் போனோம். எனக்கு ஒரு ஃபோன் வருது, நீங்க தான் சிம்சோனா. எனக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபோன் வந்தோடனே தெரிஞ்சு போச்சு, இது சம்திங் ராங். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்பா இறந்துட்டாங்க. அம்மா ஒரு பக்கம் கிச்சன்ல இருக்கிறாங்க, என் தம்பி ஒரு பக்கம் அவன் ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறான். எனக்கு இந்த விஷயத்தை கன்வே பண்ண முடியல. I'm not having the strength to convey that no longer my dad is here and he is no more. அந்த நேரத்துல என்னால பேச முடியல. நான் அழுகிறத பார்த்துட்டு எங்க அம்மாவும் என் தம்பி, அம்மா அழுகிறத கேட்ட உடனே அவன் அங்கிருந்து அழுதுட்டே வந்தான். எனக்கு வாயிலிருந்து வந்த வார்த்தை, ஆண்டவரே உமக்கு நன்றி. Hallelujah. I said, God, thank you. I don't know where that strength came inside me. I was completely full of tears and I couldn't control myself. But what happened? Holy Spirit gave me the strength to say, Lord, thank you. Hallelujah. My dad passed away
50 years old, 50 வயதா இருக்கும்போது அவர் மரித்து போனார். 23 வயது நான் போகிற ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்னால அப்பாவுடைய உடம்ப பார்க்க முடியல. அவங்க சொல்றாங்க, you have to sign so many things before we allow you to see your dad's body அப்படின்னு உடனே நான் என்ன செஞ்சேன்னா, நீங்க கிண்டி பக்கம் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கிண்டி பக்கத்துல அந்த ரோட்ல I knelt down on the ரோட்லயே நின்று கையை உயர்த்தி I lifted my hands up to heaven and I said, thanks for giving my dad and thanks for taking my dad. Hallelujah. As what Job did when he lost everything, that's how God strengthened me. Hallelujah. அந்த நாளிலே அப்பாவுடைய மரணத்தை எடுக்கிறதுக்கு கூட என்கிட்ட பணம் கிடையாது. நீங்க பார்த்துட்டீங்க, அந்த காஃபின் பாக்ஸ் இருக்குல்ல, சபப்பெட்டி, அதை வாங்குறதுக்கு கூட காசு இல்லை என்கிட்ட. ஏன்னா 17,000 rupees he saved in his bank, but I have spent nearly 3.5 lakhs. இந்த பிள்ளைகளுக்கு சொன்னா, I spent nearly 3 grand, more than 3 grand to find oxygen cylinder, to get the oxygen concentrator. Even I have borrowed some of my money from my college professors. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? எதுவுமே கை கொடுக்கல. I'm standing like helpless. Ana God was there with me. Hallelujah. He is still with me. Hallelujah. From that moment, since that moment, He's taken control over me. Hallelujah. அந்த காஃபின் பாக்ஸ் கூட வாங்க நேரம் இல்லாதப்ப என் சொந்தக்காரங்களா வந்தாங்க. ஆனா யாரும் அந்த நேரத்துல கொடுக்கறது அவங்களுக்கும் முடியல. ஈவன் 1 rupee கூட என்கிட்ட கிடையாது. பட் அவங்க சொல்றாங்க ஹாஸ்பிட்டல்ல, இன்னொரு half an hourல நீங்க வந்து டெசிஷன் எடுக்கலனா we are going to bury your dad's body அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, என்னுடைய அப்பாவுடைய ஒரு ஃப்ரெண்ட், அவர் ஒரு பாஸ்டர். Then I rang the pastor and I said, I want to convey this message, my dad have passed away. And he said, அவர் தான் கேட்டார் என்கிட்ட, உங்ககிட்ட காசு இருக்காப்பா, என்ன பண்ண போற நீ அப்படின்னு கேட்டார். Then I told him, என்கிட்ட காசு கிடையாது, I'm not having any money with me to buy a coffin box. Then அவர் சொன்னாரு, I'm going to send my assistant pastor and he is going to take care of everything. 25,000 rupees I'm going to give to him and then he will be taking off from your hand everything. You just relax. அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா நான் அழுறதா இந்த காரியத்தை பார்க்கறதா, I have no time to even cry. ஏன்னா அவ்வளவு ரஷ் பண்ணாங்க. ஏன்னா bodies are coming from the hospital. அவங்க வந்துட்டே இருக்கு. This was my situation. அதனால தான், because a few months before அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி UK பத்தி எனக்கு தெரிய வந்தது. I was not at all having any idea to come to UK, and I was actually supporting Dad's ministry back home. So I don't want to come out of India to any other country. I just want to continue my studies after. I want to continue my career as well. But I never thought that I have to come to UK. UK க்கு வரணும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அந்த மரணத்துக்கு பிறகு தான் I got license from UK ல இருந்து எனக்கு லைசென்ஸ் பிராக்டிஸ் பண்ண கிடைச்சது. 6 months அப்பாவுடைய மரணத்துக்கு பிறகு 6 மாசம், for 6 months I was crying every night. You won't believe, every night, எல்லா நாள் இரவிலும் ஒரு 12 மணிக்கு அழ ஆரம்பிச்சேன்னா 4 மணி வரைக்கும் அழுதுட்டே இருப்பேன். எது நினைச்சு அழுவும் தெரியுமா? எங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு நினைச்சு நான் அழுவல. என்னால இந்த சர்ச்சையும் இந்த இதெல்லாம் என்னால பேர் பண்ண முடியாது. நான் இதுல வேற UK போனா யார் இங்க இருந்து பாப்பா அந்த சபைய? 100-120 மக்கள் வராங்க, 120 people are there in our church. எப்படி இதை நான் பேர் பண்ண போறேன்? Then God have opened my eyes. Hallelujah. என் கண்களை கர்த்தர் திறந்தார். I started seeing the vision. அந்த visionல என்ன நடக்குதுன்னா, I'm getting my visa, I'm getting my job. I have applied for 275 hospitals in this country. இந்தியால இருந்து நான் டைரக்டா ரெக்ரூட்மெண்ட் ஆகி ஸ்பான்சர்ஷிப் ஓட வந்திருக்கிறேன். 2023 I have applied for 275 jobs. If somebody here are looking for a job in NHS, listen to this testimony. 275 job. This is a mobile phone gifted by one of my another friend from Dubai. But I got very old phone. அது ஒரு 5,000 rupeesக்கு செகண்ட் ஹேண்ட் ஃபோன். என்கிட்ட லேப்டாப் கூட கிடையாது. I started applying. ப்ரேயர் பண்ணுவேன், அப்ளை பண்ணுவேன் with no hope. ஆண்டவர் சித்தம் தான் நடக்கட்டும். Hallelujah. I'm not asking God to give any job here because I'm not interested to go to UK. I'm not interested to come to UK. என்ன நடந்தது?
270 ஹாஸ்பிட்டல் அப்ளை பண்ண பிறகு ஒரு 10 ஹாஸ்பிட்டல் இருந்து பேக் டு பேக் வித்தின் 2 monthsல NHS இருந்து இன்டர்வியூ வந்துட்டே இருக்கு. எனக்கு 5 பேங்க் 6 எல்லாம் வருது. பட் I got only 1 year of experience. I was working as a community physio, guest physio, and I'm going to some small clinics. அவ்வளவுதான் என்னுடைய ஒர்க். And I was studying for Indian Administrative Service. அதனால நான் அப்படியே படிச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். தென் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடைசியா ஒரு கால் வந்தது. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு செலக்ட் பண்ணாங்க. தென் ஆஃப்டர் 7 months I came to UK. January 2023ல. Since that moment I never ever அதுக்கு முன்னாடி நான் வந்து வீட்டை விட்டு வந்ததே கிடையாது. I'm like very protected. ஏன்னா நான் ஸ்கூல் போவேன் இல்ல காலேஜ் போவேன், then I will come back to my home and then go to church. இந்த ட்ரையாங்கிள் தான் என்னுடைய லைஃப். எனக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டிலாம் கிடையாது. நான் ரொம்ப ஒரு ப்ரொடெக்டடா, அப்பா கூட்டிட்டு போவாங்க, அப்பா கூட்டிட்டு வருவாங்க, அந்த மாதிரி ரொம்ப இப்படி இருந்தது. யாருமே நினைச்சு பார்க்கல. எங்க சொந்தக்காரங்கலாம் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க, எப்படி இவனால போய் மேனேஜ் பண்ண முடியுது? ஏன்னா யாரும் நம்பல. நான் ஓப்பனா சொன்னேன். நிறைய பேர் சொல்றாங்க, என்ன ஒரு பையன் வந்து என்ன பண்ணணும், வெளியில போய் முரட்டுத்தனமா எதையாவது ஒண்ணு செஞ்சு அப்படி இப்படி சுத்த வேண்டாமா, உலகத்தை போய் பார்க்க வேண்டாமா? இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் அப்படி என்கிட்ட கூட ரீசெண்டா கேட்டாங்க, என் பையன் ரொம்ப சைலண்டாவே இருக்கிறாங்க. I'm one of the silent guy actually. நான் சர்ச்சுக்கு போறது, மெசேஜ் கொடுக்கிறது அல்லது பிரேயர் பண்ணி இதுல தான் ரொம்ப சவுண்டா இருக்கனே தவிர I'm not very sound in going outside. Hallelujah. என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் என்னை தைரியப்படுத்தினார். Hallelujah. என்னை தைரியப்படுத்தின ஆண்டவர் என்னை இழுத்து கொண்டு வந்தார். அப்படிதான் நான் சொல்லுவேன். Because I was saying like I'm going to tear my sponsorship. யாராவது சொன்னா ஒத்துப்பீங்களா? People are waiting with 20 lakhs rupees. 20,000 pounds-க்கு என்னுடைய ஜாபுக்காக நின்னுட்டு இருக்காங்க. Even my own principal from university is waiting for the same job with 20,000 pounds, 20 lakhs rupees. But I want to tear because I don't want to go. I don't want to leave the church. Hallelujah. நான் ஆண்டவரை எடுத்து கொண்டு வந்தேன். Thank you. So என்ன நடந்தது தெரியுமா? நான் இருந்த இடத்துல எனக்கு ரொம்ப சோர்வு. வந்த நாள்ல இருந்து ஹோம் சிக் ஒரு பக்கம், பிரேயர் லைஃப் ஒரு பக்கம், எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணணும். ஆனா ஆண்டவர் என்னை பலப்படுத்த ஆரம்பித்தார். Hallelujah. He started strengthening me every day and he started saying, அவர் என்ன சொல்றாருன்னா, you are not alone. Hallelujah. நீ தனிமையா இல்ல, நான் உன் கூட இருக்கிறேன். Hallelujah. கரெக்ட்டா 14 மாசத்துல within 14 months we bought a land for God. Hallelujah. 14 மாசத்துல, do you believe my annual salary is 27,000 pounds when I started the work in this country? But the land what I bought for God is 44,000 pounds, which is double the time what I have expected. Hallelujah. நான் எதிர்பார்த்ததுக்கு நினைப்பதற்கு மேலாக தந்த தெய்வம் அவர். Hallelujah. 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 Amen. I worked 3 hours every day extra duty in my clinic. இந்த OP-ல வந்து நான் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் நான் வந்து வர்க் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தினால முடியல. ஆனா ஆண்டவர் என்னை கைகளை பலப்படுத்தினார். Started going to couple of churches. எனக்கு அழைப்புகள் வர ஆரம்பிச்சது. ஆன்லைன்ல பிரேயர் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் ரன் பண்ண ஆரம்பிச்சோம். ரொம்ப சந்தோஷமா ஆண்டவர் என்னை பலப்படுத்த ஆரம்பிச்சாரு. தென் அதுக்கப்புறம் என்னுடைய கரியர்லயும் within 14 monthsல I got promotion as a band 6 specialist physio மாறினேன். And the last time when I came, I was a band 6. Now I'm a band 7. Nobody will actually accept it because நிறைய பேர், even the English people who are working with me now, maybe they are seeing or not, I'm not sure, but நான் சொல்றேன் உங்களுக்கு தைரியமா, 10 years somebody have to stay in this country. People are already staying in this country with the 10 years. என்னோட professional சொல்றேன் for the band 7 post. But I've got the frailty practitioner post in London now. இன்னைக்கு லண்டன்ல டாப் NHSல இருக்கிற செல்சி வெஸ்ட்மின்ஸ்டர்ல எனக்கு அழைப்புகள் வந்தது. அதுல சொன்னாங்க இன்டர்வியூல அவங்க சொன்ன விஷயம், you have smashed the interview, you got the highest score in the interview அப்படின்னு. I've just got 2.5 years of experience in this country, but back home I've got 3+ years of experience. So overall of 6 years of experience God have given me. But it's not all about the experience, it's not only all about the skills, it's not only about the strength, our own strength. This is all by the mighty name of Jesus. Hallelujah. And by his spirit. Hallelujah. பலத்தினாலும் அல்ல, சொல்லுவோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. எதனால ஆகுமா? ஆவியினாலே தான் எல்லாம் ஆகும். Hallelujah. 2023ல நிறைய சூசைட்ஸ் நடந்தது. இங்க வந்திருக்கிற வாலிப பிள்ளைகள், அதாவது யூத், அதாவது வராங்க இங்கிலீஷ் மாஸ்டர்ஸ்க்கு நிறைய சூசைட், ஜாப் இல்லைன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அவங்களுக்காக ஒரு பிரேயர் செல் ஆரம்பிக்க உதவி செஞ்சார். பிரேயர் குரூப் எவ்ரிடே நைட் 9:30 to 10 o'clock.
We started with the 2 young people. Now we got 40 people in our prayer group. Hallelujah. All over this country. Hallelujah. ஆண்டவர் உயர்த்துகிறார். எதனாலனா நம்ம பலத்தினால இல்ல, நம்முடைய திறமையினால இல்ல, நம்முடைய திராணியினால இல்ல, அனுபவங்களினால அல்ல, மற்றவங்க உன்னால முடியும்னு சொல்றதுனால இல்ல, இயேசுவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பதினால எல்லாம் ஆகும். Hallelujah. Everything is possible by his spirit. Hallelujah. And we are going to quickly meditate a few verses from Judges இருந்து நம்ம படிக்க போறோம். நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். We are going to meditate from Judges chapter 6. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். We might have heard about this story before in the Old Testament. It's all about Gideon. Hallelujah. கிதியோனை பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு ஹalleluya சொல்லுங்க பாப்போம். Hallelujah. ஆமென். இன்னைக்கு கிதியோனை பத்தி தான் பார்க்க போறோம். வாசிக்கலாமா? If it is possible in English எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அப்ப people கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தமிழ் and English நம்ம அதை படிக்கலாம். வாசிப்போம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியர்கள் கையிலே ஒப்புக்கொடுத்தார். மீதியானியரின் கையில் இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானையும் அமிலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அல்லேலூயா. தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகள் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கை நின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கை நின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்களை தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலே உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. கீழே நம்ம வாசிப்போம் 11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியசீரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, எல்லாரும் வாசிங்க, இது கொஞ்சம் சத்தமா பராக்கிரமத்தோட வாசிங்க பாப்போம். ஹalleluya. கர்த்தர், சத்தம் சொல்லுங்க, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹalleluya. சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். பக்கத்துல வா சொல்லுங்க பாப்பா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். Hallelujah. God with us. His name is Emmanuel. Hallelujah. God with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். Hallelujah. இந்த இடத்துல நாம படிக்கிறோம், சத்துருக்கள் எதிராக தேவ பிள்ளைகளுக்கு வெட்டுக்கிளிகள் போல Hallelujah கூடி வந்து நிக்கறாங்க எதிர்க்கிறது. ஆமென். அந்த நேரத்துல தான் ஆண்டவர் இப்ப தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றார். நம்ம இப்போ சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாம் வந்தாங்க. You are going to school with that school next week start out. So pastor have told me to give you some good motivation and encouragement through God's word. Hallelujah. So I'm going to share this story. Listen carefully. Hallelujah. It's going to be very helpful for you. கிதியோன் என்று சொல்லப்பட்ட இந்த மனுஷன் இப்பொழுது எதிரிகளுக்கு பயந்து, ஏனா தப்புவிக்கிறதுக்காக, to save the crops and the weeds. Hallelujah. அதெல்லாம் தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய், ஆலைனா அத சேர்த்து வைக்கிற கிடங்கு, அதுக்கு பக்கத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறார், அதையெல்லாம் க்ளீன் பண்ணி புடைத்து கொண்டு அதையெல்லாம் போரடித்து கொண்டு அதையெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்காக நிற்கிறார். இப்ப ஆண்டவருடைய தூதன் இறங்கி வந்து என்ன சொன்னாரு கிதியோனை பார்த்து, நீ யார் தெரியுமா? பராக்கிரமசாலி. ஹalleluya. பராக்கிரமசாலி என்ன தெரியுமா? நீதான் பலவான். ஹalleluya. ஹalleluya. பராக்கிரமசாலியே என்று சொல்றாரு. கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு अनेक பயத்தோடு கூட இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு நீங்க வந்திருக்கலாம்.
You might be in the situation of having a fear and anxiety about your school, about your education, about your future, about whatever you are going across right at the moment. But God wants to tell you something. ஆண்டவர் கூட சொல்ல விரும்புறார். நீங்க யார் தெரியுமா? பராக்கிரமசாலி. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹalleluya. It's not because of our skill. It's not because of our own might. It's because He is with us. We are so strong. Hallelujah. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு பேர் என்ன? Hallelujah. அக்கா மட்டும் சொல்றாங்க. சொல்லுங்க பாப்பா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு பேர் என்ன? நமக்கு பேர் என்ன? சொல்லுங்க. பராக்கிரமசாலி. ஹalleluya. என்னுடைய அப்பாவை நான் இழந்தப்ப நான் சொன்ன பாருங்க, தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. இவ்வளவு நாள் அப்பா தான் இனி எல்லாத்துக்கும் கைப்பிடிச்சு தூக்கி கொண்டு கூட்டிட்டு போறது, கூட்டிட்டு வர்றது, ஆலோசனை கொடுக்கிறது, ஹெல்ப் பண்றது எல்லாம் அப்பா தான். இப்ப நான் தனியா நிக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, you are not weak. Hallelujah. You are not weak. You are not faint because you are a strong man because I am with you. Hallelujah. You are not weak, my dear sister. You are not weak, my dear brother. And you are not faint, my dear brother. Hallelujah. God is telling you, you are a strong man. Hallelujah. You are a strong woman because God is with you. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் அடுத்து என்ன சொன்னார்னு படிங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவான். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை விட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தார் என்றார். கிதியோனுக்கு நிறைய क्वेश्चंस இருக்குது லைஃப்ல. நம்ம லைஃப்ல எப்பெல்லாம் நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கிறதோ அப்பெல்லாம் நமக்கு நிறைய கேள்வி வரும். ஈவன் நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் கூட கேட்பாங்க, நீங்களாம் கிறிஸ்டியன்ஸ் தானே, நீங்களாம் ஆண்டவரை தானே விசுவாசிக்கிறீங்க, நீங்களாம் சர்ச்சுக்கு தானே போறீங்க, பட் why is this happening in your life? Hallelujah. தோல்விகள் ஏற்படும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அதெல்லாம் சரியாயிடும் சொல்றதை பார்க்கிறோம். நிறைய பேர் நம்மள கேள்வி கேட்பாங்க. Hallelujah. There are 10 people if they are with you, out of 9 of them will be asking you some questions like this. அவங்க கேள்வி கேட்பாங்க, why this is happening in your life? Hallelujah. Amen. கிதியோனுக்கு அந்த கேள்வி இருந்தது, எங்கட ஆண்டவர் எங்க கூட இருக்கிறாருன்னா why this is all happening? You might be coming here with the same question this morning. Why this is happening in my life? Why I'm facing these struggles in my life? Why I am getting ashamed in before of some people? Why my life is going backward now? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. Hallelujah. Gideon is asking the same question to the Lord. Hallelujah. அவர் அதே கேள்வியை தான் கேட்கிறார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அத பத்தி எல்லாம் விளக்கம் சொல்லல. 14 வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. Hallelujah. Hallelujah. Go with the strength you have. Hallelujah. உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ. ஆண்டவர் கேள்விக்கெல்லாம் நிறைய நேரத்துல பதில் சொல்ல மாட்டாரு. Hallelujah. நமக்கு பலத்தை தந்துருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு பதில் வேணுமா, பலன் வேணுமா? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே நேரத்துல நம்ம பிரேயர் பண்ணும்போது கேட்கிறோம்ல, எனக்கு பதிலை தாரும், பதிலை தாரும். So many times when we are sitting in the God's presence and praying and asking, give me the answer, give me the answer, give me the answer. Would you like to receive the answer from God or would you like to receive the strength from God? நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க. Say, what do you need? God is listening from above now. He is in our midst. His spirit in our midst now. சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? பதில் வேணுமா, பலன் வேணுமா? I ask God because our believers who are actually in the church for nearly 10 years coming to me, 10 வருஷம் இந்த சபையில இருக்கவங்க வந்து கேக்குறாங்க, பாஸ்டர் ஜோமனி நிறைய பேர் பிழைச்சி வந்தாங்களே, பாஸ்டர் ஐசியூல போய் பிரேயர் பண்ணி நிறைய பேர் சுகமானாங்களே, ஆனா பாஸ்டரை ஏன் ஆண்டவர் காப்பாத்தல? ஹலோ, இருக்கிறீங்களா? ஹalleluya. நல்ல கேள்வி தானே? ஹalleluya. அப்ப எனக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீங்க படிச்சு பாருங்க வீட்டுக்கு போய். நீங்க ஒரு செடி வைக்கிறீங்க. You have planted a plant. You have sowed a seed and now it's growing as a plant. செடியா வளர்ந்துட்டு what we are expecting next to happen? அதெல்லாம் வளர்ந்து needs to give a flower, needs to give some fruit. அந்த fruit நல்லா ripen ஆயிடுச்சுன்னா வச்சுக்கிறீங்களா, நல்லா பழுத்த பழமா இருக்குன்னா என்ன நடக்கும் நீங்க சொல்லுங்க. 2 விஷயம் நடக்கும். சொல்லுங்க, என்ன நடக்கும்? After the fruit is ripened on the tree, what will happen next? 2 things will happen. Tell me.
The first thing, it will fall off from the tree. And the second thing, what will happen? If you are walking on your street and if you see nice apple trees on your side, but that's not belongs to you. But now you want the apple from the tree. What you will do? நம்ம என்ன செய்வோம்? What we will do? அதை பறிச்சேட பறிப்போம். அதான் ஆண்டவர் எனக்கு சொன்னார். Your dad is already ripened. Hallelujah. அதாவது கீழே விழுந்து அவர் வேஸ்ட் ஆகிறத பார்க்கிறோம். கல்லன் வந்து அதை எரிஞ்சு கண்ணை விட்டு திருடுறத பார்க்கிறோம். நான் விதைச்ச விதை இப்ப எனக்கு நல்ல கனி கொடுத்து நானே என்ன பண்ணிக்கிட்டேன்? ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். That's the answer God has given me. எனக்கு ரொம்ப சந்தோஷம். Hallelujah. ஏன்னா என் ஆண்டவர் இப்ப யார் கையில இருக்கிறாரு? My dad is not in the hell. But my dad is in the king's hand. Hallelujah. கர்த்தருடைய கரத்துல இயேசு ராஜாவின் கையில இருக்கிறார். Hallelujah. இதை வெளிப்படுத்தின வார்த்தை அது. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு அதே தான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறாரு. Hallelujah. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். நீங்க யாரும் வீக்கானவங்க இல்ல, பலவீனமானவங்க இல்ல, நீங்க பராக்கிரமசாலி. Hallelujah. My dear Sunday school children, I want to tell you this again and again because Holy Spirit wants me to tell you again this. You are not a weak person. You are not the person who belongs to this world. You belong to King Jesus. Hallelujah. You are the strong man. You are the strong girl. You are the strong boy. Hallelujah. Because God is with you. Hallelujah. வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்ம வாசிக்கிறோம். ஏன் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யன்னு கேட்டப்ப ஆண்டவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லல. உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு என்ன பண்ணு? இருக்கிற பலத்தோடு புறப்பட்டு போ. வாசிங்க இந்த வசனத்தை. உன்னை அனுப்புகிறவர், சொல்லுங்க, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? Because God is telling, it's not you are going on your way, I'm sending you. Hallelujah. நீயா போகல, நான் உன்னை அனுப்புகிறேன். This is the same word God has given me. நான் இந்தியால இருந்து இங்க வரும்போது கேட்டேன், ஆண்டவரே நானா போயிடக்கூடாதுப்பா, because I know the challenges. எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் அங்க இருக்கிறதுன்னு. அப்ப அவர் சொன்னாரு, நீயா போகல, உன்னை அனுப்புறதுன்னா இருக்கிற பலத்தோடு புறப்பட்டு போ. பிகாஸ் நான் தான் கேட்டுட்டு இருந்தேன், ஆண்டவரே எனக்கு பதிலை தாரும், பதிலை தாரும், பதிலை தாரும். ஒரு சில நேரத்தில் ஆண்டு பதில் தர மாட்டார், பலன் தந்துருவார். ஒரு அழகிய சொல்லுங்க பார்ப்போம். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம வேகமாக வாசிக்க போற நம்ம நேரம் போறது நிமித்தமாக அதே 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 33-34 வசனத்தை வாசிங்க. மீதியானியரும் அமிலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். 34ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். ஹalleluya. What should I need to receive the victory in this world? நான் ஜெயம் பெறுவதற்கு எனக்கு தேவையான ஒன்று என்னதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். That's the secret of Christian life. Hallelujah. If you want to pray really, really good, if you want to praise and worship God, if you want to know all the wisdom in the Bible, for all those things, you all just need only one person in our life. நமக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. கிதியோன் ஒரு பயந்தாங்கொலி தான். ஹalleluya. He's a fearful man. He's not having the strength to face. He's not courageous. He's not bold enough to face anything. ஆனா ஆவியானவர் இப்பொழுது இறங்கின போது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் என்ன செய்தானா? அவன் எக்காலம் ஊதினான். ஹalleluya. ஹalleluya. ஆமென். நிறைய பேர் ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. ஹalleluya. என்ன ஊதினானா? எக்கால ஊதினா. ஹalleluya. ஆவியானவர் நம்ம மேல இறங்கும் போதுதான் நமக்குள்ள பலன் வரும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். Acts chapter 1 and verse 8 நம்ம படிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது முதலாவது நடக்கிறது என்னவா? நீங்கள் பலன் அடைந்து. ஹalleluya. What should I need today is not my own strength. It's not my own capacity or ability or anything else. We all just need only one thing, the strength from Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் கிட்ட இருந்து நமக்கு பலன் வேணும். ஹalleluya சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நான் இங்க நின்னு பேசிட்டு இருக்கறேன்னா அதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த பலன் தான். ஹalleluya. அது ஒண்ணுதான் காரணம். இங்க பாக்குறோம்
கிதியோன் மேல ஆவியானவர் இறங்கின போது அவன் எதை குடிச்சுதான்? இதுக்கு முன்னாடி வேக வேகமா புடைச்சிக்கிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தான் இல்லையா? எங்க எதிரி வந்து நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிருவானோன்னு. ஆனா இப்போ ஆவியானவர் இறங்கின போது என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? எக்காலத்தை கையில எடுத்தான். அல்லேலூயா. எக்காலத்தை கையில எடுக்கிறானே என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் யுத்தத்துக்கு தயாராயிட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நம்ம கையில ஒரு எக்காலம் இருக்கு. நீங்க எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாம எடுத்துட்டு வந்திருப்பீங்க. காட்டுங்க பாப்போம் எக்காலத்தை. கண்டுபிடிச்சிட்டீங்களே? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற எக்காலம் இதுதாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இத நம்ம கையில லேசா பிடிக்க கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் பைபிளை எடுத்துட்டு வருவாங்க. ஆனா எல்லாரும் நின்னா அற்புதம் நடக்காது. எல்லாரும் நின்னா ஜெபிச்சா நடக்காது. ஆவியானவர் எந்த மனுஷனோடு கூட இறங்குறாரோ, எந்த மனுஷன் மேல ஆவியானவர் தங்கி இருக்கிறாரோ அவங்க இந்த வேதத்தை கையில எடுத்துட்டாங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே நடந்துரும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 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 புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஆவியானவர் நமக்கு இன்னைக்கு வேணும். கிதியோன் எக்காலத்தை எடுத்தாரு, அதை ஊதினான். ஊதின உடனே அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து வராத கூட்டம் எல்லாம் இப்ப அவர் பின்னாடி சேர்ந்துக்கிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்க நானும் சர்ச்சில் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பீப்புளையும் ஆண்டவர் கூட்டிட்டு வந்துருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் எல்லாம் நம்ம தமிழ் பேசக்கூடிய மக்கள் இந்தியன் பீப்புளுக்கு தான் நம்ம மினிஸ்ட்ரி. இல்ல 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 இல்ல, நம்ம மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நமக்கு பெற்றிருக்கிற கிரேஸ் இஸ் நாட் தி கிரேஸ் only for the Indian, is the international grace. சொல்லுங்க என்ன கிரேஸ் அதுக்கு பேரு? அல்லேலூயா. நம்மளே இன்டர்நேஷனலா இல்லையா? எங்க இருந்து எங்க வந்திருக்கிறோம்? அல்லேலூயா. பாத்தீங்களா ஆண்டவர் நம்மளை எப்படி எங்க இருந்து எங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்னு? அல்லேலூயா. நம்மளை யாரையும் சாதாரணமா இந்த தேசத்துல வைக்கிறது கூட்டிட்டு வரல. பராக்கிரமசாலியாய் நம்மளை நிறுத்துவதற்காக கர்த்தர் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்குங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அடுத்ததாக வேகமாக நம்ம வாசிப்போம். அதே நியாயாதிபதிகள் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் கிதியோனை நோக்கி இப்ப என்ன சொல்றாரு? நீனு எனக்காக ஒரு 300 பேரை நீ தெரிந்து கொண்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு பெரிய ஒரு காரியமா நடக்குது. இப்ப அவங்க போய் டெஸ்ட் பண்ண சொல்றாரு. ஏன்னா முதல்ல எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 7ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 7ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க? அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் இருந்தார்கள். 20,000 people came along with Gideon to fight against the against us. அதாவது எதிரி நாட்டுக்காரங்களை எதிர்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா இப்ப எத்தனை பேர் அங்க ஆண்டவருக்காக நிக்கிறாங்க? பயந்தாங்கொலி எல்லாம் போயிட்டு, பயப்படுறவங்க எல்லாம் போயிட்டு வெறும் 16,000 பேர் நிக்கிறாங்க. ஆனா ஆண்டு சொல்றாரு இந்த 16,000 பேர் எனக்கு வேண்டாம். அதுல சொல்லி கொடுக்கிறார், ஒரு டெஸ்ட் வைக்கிறார், ஒரு பரீட்சை, ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கிறார். என்ன டெஸ்ட்னா, அவங்க தண்ணி கிட்ட கூட்டிட்டு போ, அந்த தண்ணிய கையால அள்ளி அப்படி குடிச்சவங்களை தனியாவும், முட்டி போட்டு மண்டி போட்டு தலை குப்புற, அதாவது தலைனா தலை தண்ணியில படுற அளவுக்கு அப்படி குடிச்சவங்க தனியா வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. இதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. என்னன்னா, எதிரி என்ன செய்வானா, எப்ப 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 அவனை காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு அம்போடு நின்று இருப்பான். இப்ப நம்ம தலை கீழே குனிஞ்சிட்டோம்னா நமக்கு எதிரி நம்மளை தாக்குறது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா இந்த ஞானம் யாருக்கு இருக்குன்னா, அங்க இருக்கிற ஒரு சில 300 பேருக்கு கையால அள்ளி குடிக்கிறாங்க. குடிக்கும் போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதிரி என்ன பண்றானா, ஆண்டவருக்கு யார் தெரியுமா தேவை? இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் உள்ள ஆடம்பரமான வாழ்க்கையோ அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற மாயமான மயக்கமான வாழ்க்கையை விரும்பாத ஒரு 300 பேர் ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவரை மட்டும் முன்னிறுத்துகிற ஒரு 300 பேர் அவருக்கு தேவை. ஹல்லேலூயா. முழங்காலிலே நிற்கிற ஒரு 300 பேர் ஆண்டவருக்கு தேவை. அந்த 300 பேர் வேற யாரும் இல்ல, நம்ம தான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நான் அம்மா யாரோ ஒருத்தங்க பிரேயர் பண்ணும்போது சொன்னீங்க, இந்த ஸ்லாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கல. அம்மா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த வார்த்தை உண்மையான வார்த்தை, எல்லாருக்கும் கிடைக்கல இந்த ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. We are the chosen people. Hallelujah. We are chosen by God. நம்ம ஆண்டவரால தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஜனம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த 300 பேரை கூட்டி கொண்டு வா, நான் உனக்கு அவங்க இடத்துல ஜெயத்தை கொடுப்பேன். அவங்க வெற்றி கிளைகள் மாதிரி இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எத்தனை பேர் வச்சு ஜெயம் எடுக்க வைக்கிறாரு?
வெறும் 300 பேர். ஹalleluya. இந்த தேசத்தை கலக்கிறதுக்கு நிறைய பேர் வரணும் இல்ல, நம்ம இருந்தாலே போதும். ஒரு ஹalleluya சொல்லுங்க பாப்போம். நம்ம ஜெபிக்கிற ஜெபம், நம்ம துதிக்கிற துதிகள், நம்ம ஆராதிக்கிற ஆராதனை இந்த தேசத்தை அசைக்கும். ஹalleluya. நமக்கு வேண்டியதெல்லாம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். We all need Holy Spirit. ஹalleluya. அதனால 7ஆம் அதிகாரத்தை நம்ம முடிச்சிடலாம் வாசிச்சு. அந்த 300 பேரு ஆண்டவரிடத்துல நிக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. 15ஆம் வசனத்தை வாசிங்க. கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை வாசிப்போம். 3 படையாய் வகுத்து அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு எக்காலத்தை வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியும் கொடுத்து அவர்களை பார்த்து சொல்றாரு, அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேன் அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றிலும் எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் உடைய பட்டயம் என்கிறீர்களாக என்று சொன்னான். ஹalleluya. இப்போ கிதியோனின் பட்டயம் எப்படி இருக்குது? வீக்கான பட்டயம். How is Gideon's sword? It's weak. ஹalleluya. கிதியோனுடைய பட்டயம் எப்படி இருக்குது? பலவீனமா இருக்குது. ஆனா இப்போ அந்த கிதியோன் பட்டயம் யார் பட்டயமா மாறுது? கர்த்தருடைய பட்டயமா மாறுது. ஹalleluya. அதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. நம்ம பலன் இல்லைங்க, நம்ம முயற்சி இல்ல, அவர் நமக்கு தருகிற பலத்தினால் நாம நிற்போம் என்று சொன்னார். ஹalleluya. அது கர்த்தருடைய ஜெயமாய் மாறும். ஹalleluya. நம்ம எடுக்கிற முடிவுகள் அல்ல, நம்ம போடுற பிளான்ஸ் இல்ல, நம்ம எக்ஸிக்யூட் பண்றது கிடையாது. அவர் நம்ம மேல வைத்திருக்கிற சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஆவியானவரால் நடத்தப்படுவோம் என்று சொன்னால் நாம் தான் ஜெயம் எடுப்போம். ஹalleluya. ஹalleluya. இங்க சொல்றார் கிதியோனுடைய பட்டயம் இல்ல, கர்த்தருடைய பட்டயம். ஹalleluya. ஹalleluya. அப்ப சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்பா. பக்கத்துல இருந்தீங்கன்னா அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இது உங்க கை இல்ல, இன்னையில இருந்து இது கர்த்தர் பிடிச்சிருக்கிற கை. ஹalleluya. இந்த கையை யார் பிடிச்சிருக்கிறா? 3 நாளா ஆண்டவர் தான் சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தா அவசியமானதை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. ஏன்னா அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க சுத்தி இருக்கிறவங்க ஏசப்பா கிட்ட. அது அப்போஸ்தலர் எழுதுறாரு. தேவராஜ்யம் எப்ப இங்க வரும் அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு கேள்வி. இதை இப்ப தரப்போறீங்களா இந்த காலத்துல கேட்கிறாங்க. கேள்வி என்ன? தேவராஜ்யம், are you going to give the kingdom of God in this time அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் ஒரு பதில சொல்றாரு. தேவராஜ்யம் எப்போ கொடுக்கப்படுங்கிற காலத்தையும் வேலையும் குறிச்சு நீங்க கேட்கிறது உங்களுக்கு அடுத்தது. இந்த வார்த்தை தமிழ்ல படிச்சு பாத்தீங்கன்னா it's not for you அப்படின்னு அர்த்தம். Don't think about when is going to happen, what is going to happen, how it's going to happen and where is going to happen. ஆண்டு சொல்றாரு, அதை பத்தி திங்க் பண்றது உங்களுடைய காரியமே இல்ல. It's not for you to think about what's going to happen, when it's going to happen, how it's going to happen, where it's going to happen. அப்போ what I should pray, நான் பிரேயர்ல உட்காரும்போது நிறைய நேரம் திங்க் பண்ணியே போயிருது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பல கவலைகளை மனசுக்குள்ள வச்சுட்டு we are having so many things in our mind and praying to God, our prayers will be going in thinking. Hallelujah. That's not the real prayer. ஆண்டு சொன்னார், அது உங்களுக்கு அடுத்ததுன்னு சொல்லிட்டு 8ஆம் வசனத்துல என்ன சொல்லிருக்காரு? பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது. அப்பனா என்ன சொல்றாரு? சொல்லாம ஒரு விஷயத்தை சொல்றாரு. அவசியமானது ஒண்ணு இருக்கு, அதுதான் நீங்க திங்க் பண்ணணும். அது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லிட்டு பிரேயர் இப்ப நம்ம பிரேயர் நேரா போறோம். ஒரு சீக்ரெட் இருக்கு. Don't ask God when it's going to happen, what's going to happen, how it's going to happen. Instead, ask God to give Holy Spirit and get filled with Holy Spirit and get the strength. And once you have started feeling the Holy Spirit is descending on you and started filling your vessel, and then automatically the things will be happening on the other side. Hallelujah. அதான் ரகசியம். நீங்க தேவ சமூகத்துல ஆவியில நிறைய அங்க உங்க காரியம் நடக்க ஆரம்பிச்சு. Hallelujah. நான் இப்ப சர்ச் கட்டுறதுக்காக லாஸ்ட் வீக்ல இருந்து போராடிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய அப்ரூவல் ப்ராசஸ், இன்ஜினியர்ஸ், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் அமௌண்ட் தேவைப்படுது. நான் தான் ஒரே சோர்ஸா இருக்கிறேன். இங்க இருந்து நான் சம்பாதிக்கிற my salary 99% I'm standing in the pulpit and saying to God in front of God, 99%
percentage of my salary is going as an offering to the church. Only 1% I'm using for my rent, my bills and for my food. நான் சொல்றேன் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இப்படிப்பா இதை நான் செய்ய போறேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த கேள்வியை கேட்காத, இதை கேட்க கேட்க நீ ரொம்ப டவுன் ஆயிடுவ. யூ வில் ஃபீல் வெரி வீக். எப்படி 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 how when ஹalleluya. நீ ஆவியில நிற. ஹalleluya. என்ன துதி. பவுல் சீலாவும் தலைகீழாக தொங்க விட்டு அடிச்சு அவங்க சட்டையெல்லாம் கிழிச்சு ஆடையெல்லாம் கலட்டி விட்டாங்களே. என்ன செய்தாங்க? எப்போ எங்க கதவு திறக்கும், எப்போ எங்க சங்கிலி உடையும் தான் கேட்டாங்க? இல்ல, துதித்தாங்க, ஜெபித்தாங்க, வேண்டினாங்க. அந்த இடத்துல இருந்த பூமி அதிர்ந்தது, அஸ்திபாரங்கள் அசைந்தது, சங்கிலிகள் தெரிவுண்டது என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. நம்ம அதனால என்ன செய்யணும்? ஆவியில நிரப்பப்படணும். நீங்க ஆண்டவரை பாடி துதிக்க, நிறைய பேருக்கு அந்நிய பாஷையிலேயே நீங்க கவலைப்படலாம். not speaking in tongues. Tongues is a gift. அது ஒரு gift தான். ஆனா ஆவியில நிரம்புறதுனா you have to feel the presence of God inside you. Some people will clap their hands very fast and started jumping and saying some words, unknown words. அது ஒரு டைப். இன்னொரு டைப் இருக்கு. நீங்க இப்ப வர்ஷிப் பண்ணும்போது அந்த மாதிரி தான் ஒரு ஸ்பிரிட் இங்க வராரு, ஆவியானவர் ஒரு டைப்ல வராரு. எப்படின்னா நீங்க அப்படியே மெதுவா ஆண்டவரை பாடும்பொழுது ஒரு அலையா வருதை நான் பார்க்கிறேன். I started seeing like a wave coming from heaven. அப்படியே ஆண்டவர் நிரப்புறாரு. ஹalleluya. இன்றைய நாளில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். ஹalleluya. நீங்கள் நான் யாருன்னு சொல்லியிருக்கிறாரு? பராக்கிரமசாலி. ஹalleluya. பராக்கிரமசாலி, பயந்தவன் அல்ல. ஹalleluya. பராக்கிரமசாலி. ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட நீ பதில தாங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிற மகளே, ஆனா நான் உனக்கு தரப்போறேன், என் வசனத்தை வைத்து உனக்கு பலன் தருவேன். ஹalleluya. அதான் சைன். ஆண்டவர் என் கூட இருக்கிறதுக்கான சைன் என்ன தெரியுமா? If every prayer is answered for me, then I am thinking that yes, God is with me. No. Hallelujah. That's not the right sign. Sometimes God allows us to wait for some time. Sometimes it makes delays in our life. அது கிடையாது சைன். சைன் என்ன தெரியுமா? நடக்காம இருக்கும், ஆனா வசனம் வந்துகிட்டே இருக்கும், வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya. அடையாளம் என்ன? உங்களுக்கு நேரா வசனத்தை ஆண்டவர் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார்னா அவர் உங்க கூட தான் இருக்கிறார். ஹalleluya. உங்க காரியம் அவர் கையில தான் இருக்கு. ஹalleluya. அவர் நினைச்ச நேரத்துல அதை நிறைவேற்றுவார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹalleluya. வார்த்தையினால சொன்னதெல்லாம் கரத்தினால நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? ஜெபிக்கலாமா? இப்ப நம்ம கேட்க போறது என்ன? பரிசுத்த ஆவியானவர் கேட்க போறது என்ன? பதிலா பெலனா? பெலன், வசனத்தினால பெலன். மூன்றாவது, ஏன் பட்டயம் இல்லப்பா, உங்க பட்டயம். ஹalleluya. எழுந்து நிற்கலாமா? ஹalleluya. துதிக்க போகிறோம். ஆமென், ஆமென். ஹalleluya. சந்துரி அந்தர மாகபா பா 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 பா. இந்த சண்டே ஸ்கூல் children இருக்கிறாங்க, அவங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி வர வச்சுட்டா we can pray for them and God wants to fill you right now. நான் ஒரு சாட்சியா சொல்றேன். என்ன ஆண்டவர் எத்தனை வயசுல அபிஷேகம் பண்ணினார் தெரியுமா? Was just 9 years old when I received the anointing power of God. Hallelujah. Anointing of Holy Spirit when I was just 9 years old. I was like you. I was like you in the church, like a Sunday school children. But God have raised me up for His own glory. Hallelujah. அவர் நாமத்துக்கு மகிமையை எழுப்பினார். Hallelujah. Amen. நீங்களும் வந்து எங்கூட ஜாயின் பண்ணி இந்த சாங்கை நீங்க பாடுங்க. ஹalleluya. நன்றி சொல்லுவோம். என்ன பாட்டு பாடுங்க? பனி போல பெய்யும் பரிசுத்தரையில. இந்த பாட்டு பாடலாமா? ஓகே. அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்படியே தேவ மகிமை இறங்குச்சு. நம்ம எல்லாரும் பேரண்ட்ஸ் எல்லாம் நிக்கிறீங்களே, ப்ளீஸ் stretch out your hand. அதை எங்க அப்பா அம்மா செஞ்சாங்க. That's what my dad and my mom did when I was 9 years old. They have prayed for me and I am filled with the Holy Spirit. Now these children need to be filled with the Holy Spirit. If they are filled with the Holy Spirit, and you don't need to take control of them. Hallelujah. Because God is in control. Hallelujah. ஆண்டவர் அவங்களை நடத்துவார். You don't need to teach anything. You don't need to advise anything. You don't need to say like come here, go over there, come to church, let's pray, take your Bible. No. Hallelujah. Holy Spirit will be taking control over them and He will be leading. Hallelujah. That's what He did to me, and I am standing here as a pastor right now. Hallelujah. It's all by His Spirit. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மழையாக பொழியும்.
சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்கலாம் என்று சொன்னது போல ஆண்டவரே